உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை. தீர்வு காண வேண்டும் என்று பலர் முனைவாய் தீர்வுகள் பல கண்டும் தீராத ஒரே பிரச்சனை. பலரை வேதனைக்குட்படுத்திய ஒரு பிரச்சனை. இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒற்றை தீர்வு, நான் சொல்லப்போகும் ஒற்றை வரி. அந்த வரி எந்த வரி? மருந்தென வேண்டாவாம், மருந்தென வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்னும் வள்ளுவன் வாக்கின் ஒப்பற்ற முதல்வரி மருந்தென வேண்டாவாம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை போல சிந்தித்து பாருங்களேன். வினாடிக்கு வினாடி மாற்றமும் முன்னேற்றமும் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரே துறை மருத்துவத்துறை. மருந்தும் மருத்துவமும் மாறிக்கொண்டே இருக்கும். புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான புது புது மருந்துகளும் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நோயின் தன்மை மாறினாலும் அதற்கான மருந்தும் மாறிவிடுகிறது. இன்றைய மக்களும் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று நாடகமும் தொலைக்காட்சியும் பார்த்தது போய் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று வண்ண வண்ணமாய் வண்ண மருந்துகள் உட்கொள்ள அடிமையாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழல், மருந்தும் மருத்துவமும் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது என்ற சூழல். சமீபமாய் வந்த தொழில்நுட்பத்தையும் இதனுள் கொண்டு வந்து விட்டோம். செயற்கை தொழில்நுட்பம், செயற்கை அறிவை பயன்படுத்தி அதனால் ரோபோக்கள் செய்து அதை வைத்து நம் உடலில் இருக்கும் உறுப்புகளுக்கு சென்று மருத்துவர்களே இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதைவிட இன்னும் நுணுக்கமாய் சென்று நானோபாட்ஸ் எனப்படும் நுணுக்கமான ரோபோக்களை உருவாக்கி உடலின் எந்த மூலையிற்கும் சென்று அறுவை சிகிச்சையும் செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்து விட்டார்கள். இன்னும் இப்படியே பார்த்து கொண்டு போனால் செயற்கை அறிவிற்கு மருத்துவத்தில் இன்னும் பெரிய வளர்ச்சி வரும் என்கிறார்கள். இதே கிறிஸ்பர் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இந்த மரபணுக்களையும் மாற்றம் செய்து அப்படியும் நோயாளிகளை குணப்படுத்தலாம் என்றும் கண்டறிந்திருக்கிறார்கள். இத்தனை கண்டுபிடிப்புகள், இத்தனை முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மருத்துவத்துறை இன்று. இதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பே மருந்தே வேண்டாம் என்று வள்ளுவர் மருந்தென வேண்டாவாம் என்று எழுந்திருக்கிறார். எப்படி அவர் அதை சிந்திப்பார் என்று நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மருந்தென வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். என்ன சொல்ல வருகிறார் வள்ளுவர்? மருந்தே தேவையில்லை. எப்பொழுது நாம் அருந்திய உணவுகள் அவற்றின் தன்மையையும் அவை எப்பொழுது செரிக்கப்படும் என்பதையும் அறிந்து அதன் பிறகே அதுக்கு அடுத்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி நாம் இன்று பரபரப்பான நவநாகரீக உலகில் மறந்து போன வாழ்வியல் முறையை வள்ளுவன் முன்வைப்பதால் அங்கு மருந்தே வேண்டாம் என்று மருந்தென வேண்டாவாம் என்று எழுதியிருக்கிறார். நம் வாழ்வியல் முறை எப்படிப்பட்டது? இன்றைய மருத்துவம் கிருமிகளை முன்வைக்கிறது. நம் வாழ்வியல் முறையில் 5 பூதங்கள் முன்வைத்து இருந்தது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பதை முன்னிறுத்தி அவற்றை அடக்கியதே நம் உடல் என்றது. எப்பொழுது நோய் ஏற்படும்? வள்ளுவரே சொல்கிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று. இந்த சமநிலை எப்பொழுது தவறுகிறதோ அப்பொழுதுதான் நோய் ஏற்படுகிறது. சரி, இதை எப்படி சரி செய்வது என்றால், இந்த சமநிலை தவறியதை சமன்படுத்தினாலே அந்த நோய் தீர்ந்துவிடும். இதற்காக தனியே சென்று மருந்துகள் எடுத்துக்கொள்ள தேவை என்கிறார்கள். இப்படி நம் வாழ்வியல் முறை இருக்க நம் உணவு முறை எப்படி இருந்தது? ஒரு திரைப்பட பாடலில் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் எழுதியிருப்பார், உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து என்று. இப்படி உணவே மருந்தாக இருந்த காலம். நம் பாட்டி தாத்தாக்களை எல்லாம் கேட்டால் சொல்வார்கள், இளமைக்கு நெல்லிக்கனி, இதயத்தின் வலிமைக்கு செம்பருத்தி, முடி கருகருப்பாய் வளர கருவேப்பிலை, நெஞ்சு சளிக்கும் ஆஸ்துமாவிற்கும் ஆடாதோடையும் கற்பூரவள்ளியும், மூட்டு வலிக்கு முடக்கத்தான், ஞாபக சக்திக்கு வல்லாரை என்று சொல்லிக்கொண்டே போவார்கள். இப்படி இருந்த உணவு முறை மாறி இன்று மருந்துகளே, இன்றைக்கு இந்த மருந்து, சாப்பிடும் முன் இந்த மருந்து, சாப்பிட்ட பிறகு இந்த மருந்து என்று கொண்டு வரும் நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இன்றைய இளைஞர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள்? பானிபூரியும் பீட்சாவும் பர்கரும் வெளிநாட்டு உணவுகளை தானே உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன தவறு என்கிறார்கள். பசிக்காக உண்பதுதான் முறையே தவிர ருசிக்காக உண்பது அல்ல. எப்பொழுதாவது ருசிக்காக உண்டால் பரவாயில்லை, எப்போதுமே ருசிக்காகவே உண்டு கொண்டிருப்பதுதான் இங்கு பிரச்சனையே. இதை பற்றி சொல்கையில் சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் பதிவு செய்வார், ஏன் வெளிநாட்டு உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடாது என்று.
நம் நாட்டு உணவுகள் என்பவை நம் மண்ணில் வளர்ந்தவை, நம் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப வளர்ந்து நம் மண்ணின் சத்துக்களையும் அதற்கானவற்றையும் தன்னுள் ஏற்று வளர்ந்திருக்கும். அவையே நமக்கு பொருந்துமே தவிர வேறு மண்ணில் வெளிநாட்டில் வேறு தட்பவெட்ப நிலையில் வளர்ந்தவைகள் நமக்கு பொருந்தாது என்று சொல்லுவார். இதுவே அதன் மிக முக்கிய காரணம். சரி, இத்துணையும் சொல்கிறோமே, இதுக்கு வாழ்வியல் ஆதாரங்கள் உண்டா என்று நீங்கள் கேட்டால், ஜப்பானில் ஒகினவா என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் நிறைய வயதான முதிர்ந்த நபர்கள் நிறைய பேர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்ற பெயரையும் பட்டத்தையும் பறைசாற்றையும் அந்த ஊர் பெற்றிருக்கிறது. அதை பற்றி இக்கிகை என்ற ஒரு புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் இத்தாலியிலும் சர்தீனியா என்ற ஒரு மலைப்பகுதியில் நல்ல வாழ்க்கை முறையை பயன்படுத்தி மக்கள் வாழ்வதை நம்மால் காண முடியும். நம் வாழ்க்கை முறை எப்படி? இதே போல்தான் நம் ஆச்சியும் அப்பச்சியும் அப்பத்தாவும் எல்லோரும் நல்ல வாழ்க்கை முறையை பயன்படுத்தி 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை முறைகளை நாம் புத்தகத்தில் பதிவு செய்யவில்லையே தவிர போற்ற வேண்டிய வாழ்க்கை முறைதான் அவையும். மருந்துகள் என மருந்துகளின் பின் ஓடாமல் அவற்றை குறைத்தாலே நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த மருந்துகளை தள்ளி வைத்துவிட்டு வாழ்வியல் முறையில் நாம் நோக்குவோம். மருந்தென வேண்டாவாம் என்ற வரி இன்றைய மருத்துவர்கள் எல்லோரும் எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் மருத்துவர்களும் எழுதினால் நிச்சயம் சொல்லுங்கள். நன்றி.